ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு காமெடி ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன சென்ட் ஹெல்ப் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்பா எவ்வளவு பெரிய சம்பவத்தை அந்த படத்துல பண்ணி வச்சிருக்கானுங்க. முதல்ல இந்த படத்தோட டைரக்டர் யாரு தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர்மேனோட முதல் 3 பாகங்களை எடுத்த ஆளே இந்த ஆள் தாங்க. அது மட்டுமா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், ஓஸ் த கிரேட் பவர்ஃபுல் முதல்ல வெளியான ஈவில் டெட் படம் இருக்குல்ல, அதை எடுத்தது கூட சாம் ரைமிங்கிற இந்த டைரக்டர் தான். எப்பா, இதுக்கு மேலேயும் இந்த படத்துக்கு எப்படி நான் ஹைப் கொடுக்கறதுன்னு தெரியல. இப்ப கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் புள்ள சரியான அப்புறாணி, ஆபீஸ் டைம்லயே உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணும் கூட. அப்ப திடீர்னு ஒரு நாள் 7 வருஷ உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய இவளுக்கான அங்கீகாரம் இன்னொரு ஆளுக்கு போகுது. கடைசியில ஹீரோயினை யூஸ் பண்ணிட்டு அவளை வேலையை விட்டு தூக்கலாங்கிற அளவுக்கு அந்த கம்பெனியோட சிஇஓ ஒரு முடிவுக்கு வரான். முக்கியமான ஒரு பிசினஸ் மீட்காக ஹீரோயினோட சேர்த்து ஒரு 5-6 பேரு பிளைட்ல போறானுங்க. அப்ப ஏற்படக்கூடிய ஒரு பயங்கர விபத்தால கட்டுப்பாட்டை இழந்து வண்டி அப்படியே கடலுக்குள்ள விழுது. கண்ணை முடிச்சு பார்த்தா ஹீரோயினும் முதலாளி பையனும் மட்டும்தான் இருக்கானுங்க. சோ இதுக்கப்புறம் இன்னசென்ட்டா இருந்த ஹீரோயின் எவ்வளவு வயலண்டா மாறுறாங்க, இந்த முதலாளி பையனை எந்த அளவுக்கு வச்சு செய்ய போறாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் பேரு லிண்டா. சடனா அப்ப மார்கன் அப்படின்னு ஒருத்தன் உள்ள வரான். ஏமா லிண்டா, இன்னைக்கு மீட்டிங் இருக்கே, டாக்குமெண்ட்ஸ்க்கான வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்டா, அதெல்லாம் ஏற்கனவே முடிச்சிட்டேன். ஏன், அடுத்த வருஷத்துக்கான பாதி வேலையை கூட இப்பவே பாதி முடிச்சு வச்சுட்டேங்கிறா. ஆஹா, எவ்வளவு டேலண்டா இருக்க. ஐயோ மார்கன் மாமா, புகழாதீங்க. சரி, நான் மீட்டிங்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லும் போது, வெயிட் பண்ணுங்க, இதுல இருக்க நம்பர்ஸ நான் தான் எழுதிருக்கேன். ஏதாவது டவுட்னா நான் தானே எல்லார்கிட்டையும் சொல்லணும். லிண்டா, எனக்கு புரியுது, பட் இருந்தாலுமே ஃபைல்ல உன் பேர் தானே இருக்கு. ஏதாவது சந்தேகம்னா அப்ப நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியானாலும் கூட இந்த மார்கன் பையல பெருசா நம்மளால நம்பவே மாட்டா. ஒரு சந்தேகத்துல இவன் கரெக்டா மீட்டிங் போகும்போது இவளும் பின்னாடியே போய் பார்த்தா, இந்த பேப்பர்ல டாக்குமெண்ட்ஸ்ல ஒட்டி இருந்த ஹீரோயினோட பேர் இருக்குல்ல, அந்த பேப்பரை கிழிச்சு குப்பையில போட்டுட்டு இவனே ஏதோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்த மாதிரி உள்ள புருடா கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. நம்மளால இதை பார்த்து பெருசா ரியாக்டே பண்ணல. ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒண்ணு. இங்கதான் கட் பண்ணி டைட்டில போட்டு படமும் ஆரம்பிக்குது. சீன் இப்ப ஹீரோயினோட வீட்டுக்கு போகுது. டேபிள்ல ஹவு டு சர்வைவ், அதாவது தனியா காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அங்க உயிர் வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது மாதிரியான புக்ஸும், அப்புறம் இந்த மலை ஏறுவாங்கல்ல அந்த போட்டியில ஏதோ ஜெயிச்சிருப்பாங்க போல, அதுக்கான ரிவார்டும் அங்க இருக்கு. உண்மையை சொல்ல போனா லிண்டா ஒரு ஒண்டிக்கட்ட. இவளுக்கான பொழுதுபோக்கு டிவியில ஹவு டு சர்வைவ் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடக்கும். அதை டெய்லியும் உட்காந்து பாக்குறது. இவளுக்கு செல்ல பிராணியா ஒரு கிளி இருக்கும், அதுகிட்ட பேசி விளையாடுறது. இதுதான் இவளோட தினசரி வேலை. காலையில விடியுது, வழக்கம் போல நம்மளு திரும்ப ஆபீஸ்க்கு வரும்போது இந்த கம்பெனிக்கு இவர்தான் புது சிஇஓன்னு ஜான் ஒருத்தனை காட்டுறாங்க. ஆனா நம்ம ஆளு பசியில இருப்பா போல. அவசரமா பிரெட் சாப்பிட்டுட்டு இவங்கிட்ட வாழ்த்து சொல்லலான்னு வாயை கூட ஒழுங்கா தொடங்காம, எப்பா ஜானே, உங்க அப்பா இருந்த வரைக்கும் இந்த கம்பெனி ஓஹோன்னு இருந்துச்சு, நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க நம்புறேன். ஆனா இந்த ஜான் இருக்கான்ல, இவன் நம்ம ஹீரோயினை பார்க்கவே மாட்டேங்கிறான். அவ கண்ணத்துல ஒட்டி இருக்கக்கூடிய அரைகுறை சாப்பாட்டை தான் கவனிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அருவருப்பா ஃபீல் பண்ணிட்டு அதை வெளிக்காட்டாம அந்த இடத்த விட்டு நேரா ரூம்க்கு வந்தவன், யோ பிஏ, என்னையாது என் கையில ஏதோ ஒன்று ஒட்டி இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாரு. நோந்து பார்த்தவனுக்கு கெட்ட நாத்தடிக்குது. சார், எனக்கு என்னமோ அந்த லிண்டா சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ ஒண்ணு ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அட கர்ம மீனு கையை கழுவிட்டு, ஆமா அசிஸ்டன்ட் சிஇஓவா, யார அப்பாயின் பண்ண போறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்களா? ஜான் யோசிக்காம, பண்ணிட்டேனே, நம்ம மார்கன் தான். சார் சொல்றேன், கோச்சுக்காதீங்க, லிண்டா ரொம்ப திறமையானவ. உங்க அப்பா சிஇஓவா இருக்கும் போது லிண்டாவுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அதாவது துணை தலைவரா. யோ அவளை பாரு, வேலை பாக்குற டைம்ல டப்பால சாப்பாடு கொண்டு வந்து பக்கத்துல வேலை பாக்குற ஆளுங்களுக்கும் கொடுத்து அவங்களோட நேரத்தையும் கெடுத்துட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் எங்க அப்பா கொடுத்த வாக்குறுதி தானே, அவரே இல்ல, அந்த வாக்குறுதியை மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் முடிவு பண்ணிட்டேன், அடுத்து மார்கன் தான் துணை தலைவரா இருப்பான். கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த மார்கனும் ஜானும் ஒன்னா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க ஆபீஸ் சம்பந்தமா பேசுற மாதிரி தெரியல. பல மாதங்களா 2 பேரும் நல்லா பழகின மாதிரியே பேசிக்கிறானுங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம பக்கத்து பிள்ளைகிட்ட, ஆமா இந்த மார்கனை நம்ம முதலாளிக்கு ஆல்ரெடி தெரியுமா என்ன? லிண்டா, ஆக்சுவலி மார்கன் தான் இனிமே துணை தலைவர், எல்லாருக்கும் அனுப்புறதுக்கான ஃபார்ம இப்ப நான் தான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். பயோடேட்டாவை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஜான் இருக்கான்ல, அவனும் இந்த மார்கனும் ஒரே இடத்துல தான் கால்ஃப் விளையாட
விளையாட போயிருக்கானுங்க. அப்படி பார்க்கும்போது கம்பெனிக்கு வெளியிலேயே இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல நட்பு இருக்கு. அவ்வளவுதாங்க. ஹீரோனுக்கு இதை கேட்டு சமக்கம் நேரா ஜான் கிட்ட வந்தவ, சார் ஒன்னு சொல்றேன் கோச்சுக்காதீங்க, இந்த மார்கன் வேலைக்கு சேர்ந்து வெறும் 6 மாசம் தான் ஆகுது. ஆனா நான் உங்க அப்பா இருக்கும் போதே 7 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். என்னோட திறமைகளை தாண்டி இந்த மார்கனுக்கு என்ன இருக்குன்னு அவனுக்கு துணை தலைவர் பதவியை கொடுக்குறீங்க. லிண்டா, நான் ஓபனாவே சொல்றேனே, நீ நல்லா வேலை பாக்குற, திறமையான புள்ளதான். ஆனா உன்னால ஒருத்தர்கிட்ட நல்லபடியா பழக முடியாது. பாரு உன் Dress, உன் மேல எப்ப பாரு ஒரு கருவாடு நாத்தம் வந்துகிட்டே இருக்கு. லஞ்ச் டைம்னு ஒன்னு ஏன் குடுக்கறோம் தெரியும்ல, அப்ப மட்டும் தான் சாப்பிடணும். ஆனா நீ வேலைக்கு வந்த எல்லா நேரமும் தின்னுகிட்டே இருக்க. இது என்ன ஆபீஸா இல்ல சந்தை கடையா? பக்கத்து டேபிள்ல இருக்க நிறைய பேர் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எனக்கும் நல்லா பழகக்கூடிய ஒரு ஆள் தான் தேவை. அதனால மார்கன் இந்த வேலைக்கு கரெக்டா இருப்பான். வேணும்டா இப்படி பண்ணலாமா? பேங்காக்ல நமக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு. ஒரு வேலை அதை நீ நல்லபடியா முடிச்சு உன்னோட டேலண்ட் என்கிட்ட நிரூபிச்சு காட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன்னை துணை தலைவராகிறேன்னு இவன் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். பதில் பேச முடியாம நம்மால அமைதியா இருக்கும் போத கரெக்டா இந்த ஜானோட ஃபியான்ஸ் அங்க வராங்க. இந்த பிள்ளையோட பேரு ஜூரி. கையில பாத்தீங்களா வைரத்துல மோதிரமெல்லாம் மாட்டி விட்டுருக்கான். குட்ட பாவாடையை போட்டுட்டு திபுக்கு திபுக்கு நடந்து வந்தவ இந்த ஜான் உண்மையை சொன்னானா இல்ல பொய் சொல்லி மறுபடியும் ஏமாத்த பாக்குறானான்னு குழப்பமும் பயமும் கலந்தபடி நேரா காருக்கு வந்தவ ஓன் அழுறா. கவலைப்படாத, இது எல்லாம் சரியாயிடும், ஒன்ன நீ முழுசா நம்புன்னு தன்னைத்தானே மோட்டிவேஷன் பண்ணிப்பா. அடுத்த சில நாட்களுக்கு பிறகு ஜான் சொன்ன மாதிரியே அந்த பேங்காக் மீட்டிங்காக ஹீரோயினோட சேர்த்து ஒரு 5 பேரு பிரைவேட் ஜெட்ல இங்க இருந்து கிளம்புறானுங்க. இந்த ஜானோட பிளான் என்ன தெரியுமா? எப்படி இருந்தாலும் ஹீரோயினால மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட நல்லபடியா முடிக்க முடியும். சோ இந்த ஒரு பேங்காக் வேலைக்கு மட்டும் இவளை வச்சுட்டு நிரந்தரமா இந்த புள்ளைய வேலையை விட்டு தூக்குறதா இந்த ஜானோட பிளான். ஆனா பாவங்க, இது எதுவுமே தெரியாத நம்மால எப்படியாச்சும் ஜான் கேட்ட மாதிரி இந்த வேலையை முடிக்கணும்னு பிளைட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம வாங்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட 90% வேலையவே முடிச்சிட்டா. அப்படியே இந்த பக்கத்துல இந்த மார்கன் இருக்கான் இல்லையா, அவன் சும்மா இல்லாம லேப்டாப்ல ஒரு வீடியோவை பிளே பண்ணி காட்டுவான். நான் இப்ப ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இருக்கேன். இங்க உயிர் வாழ்றது எப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்னு நம்ம ஹீரோயின் செல்ஃபாவே ஒரு வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிருப்பா போல. அந்த வீடியோவை இப்ப ஜான் கிட்ட காட்டும் போது பிளைட்டுக்குள்ள இருக்க மொத்த பேரும் கெக்க பகன் சிரிக்கிறானுங்க. இந்த விஷயம் ஹீரோனுக்கும் தெரிய வருது. அதோட விட்டா பரவாயில்ல, 2 கெட்ட வார்த்தையிலையும் இந்த ஜான் திட்ட ஆரம்பிக்கிறான். அதுவும் இன்டைரக்டா தன்னை தான் இவனுங்க அப்படி பேசுறாங்கன்னு தெரிஞ்சதால ஹீரோயின் ஒரு பக்கத்துல ஓன அழுதுட்டு இவ பண்ணிட்டு இருந்த அந்த ஒர்க் இருக்குல்ல அதை மொத்தமா டெலீட்டே பண்ணிடுவா. சடனா அடுத்த செகண்டே பிளைட் லைட்டா தடுமாற ஆரம்பிக்குது. ஹீரோயினும் ஜானும் சீட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. பெல்ட்டும் லாக்ல இருக்கு. ஆனா மீதி இருக்க வெயிட்டர் பொண்ணு கூட வந்த 3 அல்லக்கைங்கன்னு எவனுமே இன்னும் பெல்ட்ட போடல. எதிர்பார்க்காத நேரத்துல வெளியில ஏற்படக்கூடிய சூறாவளி காத்தால இவங்களோட ஜெட் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உள்ள இருக்க ஆளுங்களை தூக்கி அடிக்குது. ஒரு கட்டத்துல பிளைட்டோட ஒரு டோர் அப்படியே புடுங்கிட்டு போயிடும். ஒருத்தன் டைரக்டா பறந்து போய் ஆளு அல்பாசில போயிட்டான். மார்கன் பறந்து வந்து நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சுக்கிறான். இந்த பக்கத்துல ஜானோட கையை இன்னொரு அல்லக்கை பிடிப்பான். முதலாளி என்ன காப்பாத்துங்க, ஆடா போடா கம்நாட்டின்னு இவனுக்கு ஒரு எத்து. பறந்து வந்தவன் இப்ப மார்கனோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே ஹீரோனை பிடிச்சிட்டு இருக்கான் இல்லையா. அப்ப இந்த பைத்தியக்காரனை பாருங்க, ஏமா லிண்டா ஒரு சீட்டை எனக்கு கொடு, நான் என் உயிரை காப்பாத்திக்கிறாங்கிறான். குடுக்கவே மாட்டேன்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டா. காலை புடிச்சு தொங்குட அந்த அல்லக்கை மூஞ்சிலேயே மார்கன் ஒரு எத்த விடுறான். 2 பல்லு காலி. கடுப்புல அந்த பைய ஏதோ லெக் பீஸ கடிக்கிற மாதிரி கால்ல ஒரு கவு. கோவத்துல மறுபடியும் ஒரு எத்து விட அந்த பைய டோர் வழியா கணலுக்குள்ள விழுந்துட்டான். மார்கன் கிடைச்ச சின்ன கேப்ல ஹீரோனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு சீட்ட கூடன்னு அவளையே கொல்ல பாக்குறாங்க. உசுர காப்பாத்திக்கணும்ல. சோ லைட்டா கைய கீழே நீட்டும் போது இவளுக்கு அந்த கூர்மையான ஸ்பூன் ஒண்ணு கிடைக்குது. மாட்டடா மாங்கா முக்கான்னு படாருன்னு அவனோட புறங்கையில ஒரு குத்து. வலி தாங்க முடியாம ஹீரோனை விடும்போது நேரா பறந்து வந்தவன் கரெக்டா அவனோட டை அங்க இருக்கக்கூடிய கம்பியில மாடிக்கிச்சு போல. பிளைட் ஓரத்துல தொங்குனபடி ரத்தத்தை கக்கிட்டு இருக்கான். லிண்டா தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுன்னு கெஞ்சுவா. ஐயோ தங்கம் உங்களுக்கு பண்ணாமையா தோ பண்ற பாருங்கன்னு ஜன்னல் திரைய அப்படியே லைட்டா இறக்கி விட்டா. ஆமா பின்ன இந்த பைய பார்த்த வேலைக்கு என்ன தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களோ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிளைட் நேரா பறந்து போய் அங்க இருக்கிற கடலுக்குள்ளேயே செங்குத்தா சொருகுது. மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு இடுப்புல மாட்டி இருக்க பெல்ட்டையும் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் எப்படியோ நீந்தி வெளியில வந்துட்டாங்க. பக்கத்திலேயே ஒரு சீட்டோட பாதி அப்படியே மிதந்துட்டு இருக்கும். அதை இவ இருக்குமா புடிச்சிட்டு அப்படியே மயங்கிட்டா. ஆனா அந்த முதலாளி பையன் ஜானுக்கு என்னாச்சுங்கிறது தெளிவா தெரியல. கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க கூடியது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தனி தீவுக்குள்ள யாராவது உதவி பண்ண இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு அங்க இருந்து பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் கொஞ்ச தூரத்திலேயே நம்ம ஹீரோனை போல முதலாளி பையன் ஜான் இருக்கா இல்லையா, அவனும் எப்படியோ தண்ணியில அடிச்சுக்கிட்டு கடற்கரைக்கு வந்து மயங்கிருக்கான். நாடிய செக் பண்ணி பார்த்தா நல்ல வேலை உயிர் இருக்கு. ஆனா இவனோட கால்ல பயங்கரமான காயம். பொல பொலன்னு ரத்தம் வேற ஊத்திட்டு இருக்கு. ஹீரோனுக்கு ஆல்ரெடி தனியா மாட்டிக்கிட்டா
விட்டா எப்படி உயிர் பிழைக்கணுங்கிற ஒரு சில விஷயங்கள் தெரியும் இல்லையா? சோ அந்த ஸ்கில்ல வச்சு முதல்ல ஒரு பாறையை உடைக்கிறா. கத்தி அளவுக்கு கூர்மையா ஒரு கல்லு கிடைக்குது. அதை வச்சு எழுதல ஒரு சில மட்டைகளை அறுத்து இந்த ஜானை ஒரு மரத்துக்கு அடியில படுக்க வச்சு அவனுக்கு மேல சின்ன டென்ட் மாதிரி ஒன்ன ரெடி பண்றா. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா? வெளியில மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழிய தோண்டி 4 கொட்டாங்குச்சிகளை அதுல வச்சுட்ட. பெய்யக்கூடிய தண்ணி கரெக்டா கொட்டாங்குச்சியில விழுற மாதிரி ஒரு சில இலைதலைகளையும் அது மேல வைக்கிறா. ஒரு அம்மா குழந்தைய எப்படி பாத்துப்பாங்க அதே மாதிரி ஜான நைட்டு ஃபுல்லா கண்ணு கருத்துமா செக் பண்றா. வெளியில நல்ல மழை வேற. காலையில விடிஞ்சதுமே இவ எதிர்பார்த்த மாதிரி கொட்டாங்குச்சியில ஃபுல்லா தண்ணியா இருக்கு. வயிறார அந்த தண்ணியை குடிக்கும் போது இப்பதாங்க அரைகுறையா இந்த ஜானு கண்ண முழிக்கிறான். என்னாச்சு தான் எங்க இருக்கிறோன்னு இந்த பயலுக்கு ஒன்னும் புரியல. ஒரு கொட்டாங்குச்சி தண்ணியை கொண்டு வந்தவ, ஐயா ஜானு நம்ம காட்டுக்குள்ள மாட்டி இருக்கிறோம், நீ மயக்கத்துக்கு போய் 1.5 நாள் ஆச்சு, இந்தா முதல்ல தண்ணியை குடி, ஒரு நிமிஷம் அப்படின்னா நடந்த விபத்துல நாம மட்டும்தான் உயிர் பிழைச்சோமா? மத்தவங்க அதாவது மார்கனுக்குலாம் என்னாச்சு? மன்னிச்சிரு, அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, சரி 1.5 நாள் அங்க இருக்கியே, தரையில ஹெல்ப் அப்படின்னு எழுத வேண்டியதானே, இல்லனா தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது போட்டை செய்ய வேண்டியதானே? அதுவும் இல்லனா இடத்த ஃபுல்லா கொளுத்துனா நிறைய புகை வருமே, அதை பார்த்து நம்மள யாராவது காப்பாத்த வருவாங்களே. ஏப்பா விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ சொல்ற மாதிரி நெருப்பெல்லாம் பத்த வைக்க முடியாது. அப்புறம் பேங்காக்க விட்டு இந்த தீவு ரொம்ப தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 நாளா ஒரு படகு கூட இந்த பக்கத்துல பாக்கல. ஒருவேளை நெருப்ப கொளுத்தினாலும் அதை பாக்குற தூரத்துல கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் மரக்கட்டைக்கு நடுவுல தேங்காய் நார உள்ள திணிச்சு மாங்கு தேப்பா பாருங்க, உராய்வுனால நெருப்பு கங்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன, சின்னதா அடுப்ப ரெடி பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்த ஹீரோயினும் நெருப்புல வாட்டி அதை சாப்பிட கொடுக்குறா. இல்ல நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். இலை 1.5 நாளா நீ ஒன்னும் திங்கல, உனக்கு இப்ப ஊட்டச்சத்து தேவை, வேண்டாம் வெறுப்புக்கு இப்ப அதையும் தின்னுட்டான். அன்னைக்கு நைட்டு அழுகையும் சிரிப்பும் கலந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தூங்கி போயிடுவாங்க. காலையில விடுது. வழக்கம் போல இவ வேலைகளை பார்க்கும் போது ஜான பாருங்களேன், இந்த பாரு நம்ம எந்த ஒரு சிக்னலும் கொடுக்கல அப்படின்னா நம்மள காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, இது செட் ஆகாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு லைட்டா எழுந்து நடக்க ட்ரை பண்ணா இவனுக்கு பயங்கரமா வலிக்குது. ஆமா என்னாச்சு என் காலுக்கு? கவலைப்படாத, அது இன்னும் உடையலப்பா, ஆனா ஆழமான காயம் இருக்கு, அது குணமாகறதுக்கு கண்டிப்பா 2-3 வாரங்கள் ஆகும், கவலைப்படாத, காயம் எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன். இல்ல நீ அதை பாக்க வேடான்னு இவன் கைய வச்சு தடுக்கும் போது, ஐயோ பாரு உன் கை இவ்வளவு சாஃப்டா இருக்கு, அதாவது குழந்தை மாதிரி. ஏ லிண்டா என்ன பேசிட்டு இருக்க? நான் உன்னோட முதலாளி, என்கிட்ட பாத்து பேசு, நீ எனக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்க. ஒரு நிமிஷம் ட்ரிகர் ஆன ஹீரோயினும், ஆமா இப்ப நீ என்ன சொன்ன? சொன்னது தெளிவா கேட்டுச்சுல்ல, அப்புறம் என்ன, நம்ம ஆளுக்கு செம கோவம். பக்கத்துல இருந்த ஷூ அப்புறம் இவளோட ஜாக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து தனியா கிளம்புறா. ஜான பாருங்க போ திரும்ப வராதுன்னு ரொம்ப கேஷுவலா பேசுவான். ஆரம்பத்துல எல்லாமே யதார்த்தமா இருந்தாலும் கூட ஒரு லிமிட்டுக்கு மேல இவனுக்குள்ள பயம் உருவாகுது. ஏன்னா இவன் கால் முடியல, சாப்பாடு வேணும், நைட்டு குளிர்ல இருந்து தன்னை காத்துக்கிறதுக்கு இவனுக்கு நெருப்பும் தேவை. ஒரு சில மணி நேரங்கள் ஆகுது, ஒரு நாள் ஆகுது. நைட்டு வீசின பயங்கரமான காத்தால அங்க போட்டிருந்த சின்னோட்டு குடிசை இருக்கு பாருங்க, அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. காலையில விடியுது. இந்த பயலால ஒழுங்கா பார்க்க கூட முடியல, அரை மயக்கத்துல இருக்கான். உடம்பு ஃபுல்லா பிம்பிள்ஸ் வேற வந்துருச்சு. நல்லா உச்சி வெயில்ல இந்த பையன் அப்படியே மயங்கியும் போயிட்டாங்க. சடனா ஒரு நிழல் தெரியுது. என்னடான்னு கண்ணபிடிச்சு பார்த்தா அது நம்ம லிண்டா. பையன் ஒரு வார்த்தை கூட பேசலையே. மூங்கில் குச்சியில இருந்த தண்ணியை வாங்கி மடக்குன்னு குடிக்கிறான். இந்த பாரு ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோ, இங்க நீயும் நானும் மட்டும்தான். நீ முதலாளி, நான் தொழிலாளிங்கிற எதுவும் கிடையாது. ஒருவேளை உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நீயே உன்னை பாத்துக்கோ. இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த பயம் இருக்கணும். அதுக்கப்புறம் இவனுக்கு கொஞ்சமா சாப்பாடை கொடுத்துட்டு, இலை காட்டுக்குள்ள பன்றியோட கால் தடங்களை பார்த்தேன், இங்கே வெயிட் பண்ண, நான் போய் அதை வேட்டையாடிட்டு வரேன். கையில ஒரு கூர்மையான கட்டை இருக்கு, அது அப்படியே ஒரு ஈட்டி மாதிரி நல்லா கூரா சீவி நெருப்புல வாட்டும் போது அதோட தன்மை அப்படியே இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. தனியா பயந்து அந்த ஈட்டியோட காட்டுக்குள்ள வருவா. பொதுவா நாய் சிங்கங்களுக்கு ஒரு எல்லை பகுதி இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே இந்த காட்டு பன்றிகளுக்கும் எல்லை இருக்கும். அங்க கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்ததுமே அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏதோ ஒண்ணு புதர்களுக்குள்ள கண்ணா பின்னான்னு ஓட ஆரம்பிக்குது. ஹீரோயின் என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே ரைட் சைட்ல இருந்து ஒரு காட்டு பண்ணி திபுன்னு ஓடி வந்து ஹீரோயினுக்கு ஒரு முட்டு. அக்கா ஏர்ல பறந்து வந்து துப்புன கீழே விழுந்துட்டாங்க. அந்த பன்றிய பாருங்களேன், மூக்கு ஃபுல்லா சளி சொட்ட வெறி பிடிச்ச மாதிரி ஹீரோயினை கடிக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா குறுக்க ஒரு கட்டை இருக்குதே, அதை இந்த குந்தாணியால தாண்ட முடியல போல. இருடி தக்காளி சுத்தி வரேன்னு பன்றி அங்கிருந்து ஓடும் போது ஹீரோயினும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. விடாம துரத்தை வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்க இருந்த ஹீரோயினை காணோம். எங்கன்னு தேடும் போது தரையில ஹீரோயினோட ஒரு துணி இருக்கும். அத நோப்பம் பிடிக்கிற டைம்லயே மரத்துக்கு மேல பதுங்கி இருந்த ஹீரோயினும் படார்னு ஒரு ஜம்ப் அடிச்சு ஈட்டிய வச்சு முதுகுல ஒரு குத்து. ஆனா என்ன, கட்டை ரெண்டா உடைஞ்சு போச்சு. காயம்பட்ட மிருகம் சும்மா இருக்குமா? புட்றாவுல இன்னைக்கு உன்னை பதம் பார்க்காம விட மாட்டேன்னு. யோ நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதியா, நான் காயப்படுத்துறத சொன்னேன். வெறி பூச்ச மாதிரி ஹீரோனை கடிச்சு கொதறலாமேன்னு கிட்ட வரும்போது இவகிட்டதான் உடஞ்சு போன ஈட்டியோட மீதி இருக்குல்ல, அதை திருப்பி கரெக்டா வாய்க்குள்ள இறக்கிட்டா அவ்வளவுதான். உள்ள இருந்து ரத்தமா இவன் மேல ஊத்திட்டு இருக்கு. ஆனா அப்பயும் அந்த மிருகம் சும்மா கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்கு. இவ்வளவு நேரமா சாந்த சுரூபினியா இருந்த ஹீரோயினும் தக்காளி என்னடா நானும் பாத்துட்டு இருக்கிறேன், ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்குன்னு மறுபடியும் அந்த ஈட்டிய பாதியா உடைச்சு பன்றியோட
ஹீரோயோட கண்ணுலயே மாங்குன்னு குத்துவாங்க. அவ்வளவுதான், கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி அதோட கதை அங்கேயே முடிஞ்சு அப்படியே தலைய துண்டா புடிங்கிட்டு வந்து ஜானுக்கு முன்னாடி வீசுவா. ஒரு நிமிஷம் அந்த பையன் பயந்தே போயிடுவான். அதுக்கப்புறம் நைட்டு ரெண்டு பேருமே பிடிச்சிட்டு வந்த பன்றிய சுட்டு நல்லா மொச்சுக்குன்னு கொழுப்பெல்லாம் உடம்புல ஏத்திட்டு இருப்பானுங்க. இங்கதான் சம்பந்தமே இல்லாம ஹீரோனும் கேட்க பகன் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, எதுக்கு சிரிக்கிற? இல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் காட்டுக்குள்ள போயிட்டு பன்றி எல்லாம் வேட்டையாடிட்டு வந்திருக்கேன். ஆனா நீ ஜம்முன்னு எந்த வேலையும் பார்க்காம உட்கார்ந்துருக்க பாத்தியா? அதை நினைச்சேன் சிரிச்சப்பா. ஜானும் சிரிக்கிற மாதிரியே அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுக்கு சாப்பாடு கிடைச்சாலும் கூட இந்த இடத்துல இருக்கிறது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் ஹீரோயின் கூட இருக்கிறது அறவே பிடிக்கல. கட் பண்ணா காலையில விடுது. நான் காட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு வரேன்னு தனியா வரும்போது இவ ஒரு சின்ன அருவியை கவனிக்கிறா. தன்னைத்தானே ரொம்ப அழகா பார்த்து ஃபீல் பண்ணிட்டு ஜம்முன்னு குளிச்சு என்ஜாய் பண்ணும் போது சடனா இந்த தீவோட மறுபக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு ஓடி வந்து பார்த்தா அது ஒரு போட்டு. ஐ, வண்டி வந்துருச்சு, நம்ம தப்பிச்சு போலான்னு காப்பாத்துங்கன்னு கத்தலான்னு வாய் எடுப்பா. ஆனா கடைசி நிமிஷத்துல இல்ல வேணாம், திரும்ப ஊருக்கு போனா வேலை பார்க்கணும், நம்ம பிரஷர் அதிகமாகும். ஆனா இங்கதான் நமக்கு கிடைச்ச எல்லாம் இருக்கே. அப்புறம் நம்மள வச்சு செஞ்ச முதலாளி பையனை கூட இங்க நம்ம வச்சு செஞ்சுட்டு இருக்கோமே, இத தவிர வேற சந்தோஷம் எங்க கிடைக்க போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கலான்னு இவ ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்க. திரும்ப ஜான் கிட்ட வரும்போது ஏய் காட்டுக்குள்ள நான் ஒரு அருவியை பார்த்தேன், நல்ல சுத்தமான தண்ணி, இனிமே அங்க இருந்தே எடுத்துக்கலாம். உடனே ஜானோ, இங்க பாரு, நாம இங்க வந்து என்ன ஒரு 2 வாரம் இருக்குமா? என்னால சத்தியமா இதுக்கு மேல முடியல. நான் ஒருத்தரோட ஆர்டிகல் படிச்சிருக்கேன். பில்லிங்கிற ஆளு ஒரு தனி காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. ஆனா அடுத்த 2 நாள்ல கஷ்டப்பட்டு ஒரு மர தெப்பத்தை உருவாக்கி கடல் வழியா பயணத்தை ஆரம்பிச்சாரு. அடுத்த 2 நாள்ல ஒரு சில கப்பல் மாலுமிகளால அவரு காப்பாத்தப்பட்டாரு. அதே மாதிரி நம்மளும் ஒண்ணு செஞ்சா தப்பிக்க முடியும்ல. அப்ப லிண்டாவும் கெகபகன் சிரிச்சுட்டு, இல்ல முட்டா பீஸ், கடல் கொந்தளிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒருவேளை நீ ஒரு தெப்பத்தை உருவாக்கி ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கடலுக்குள்ள உன் தெப்பம் மட்டும் உடஞ்சிச்சுன்னு வை, கொக்க மக்கா உனக்கு அங்கேயே சங்குதான், சுறாக்களுக்கே நீ சொரா புட்டாயிருவ. ஓ அப்படியா? எல்லாம் தெரிஞ்ச முனிவர் மாதிரி பேசிட்டு இருக்க. இல்ல இதெல்லாம் செட் ஆகாது, நான் தனியா போறேன்னு நம்ம துண்டு குச்ச ஊண்டி இவன் நடக்கிறான். இல்லே, உனக்கு காயம் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி போகாத, கஷ்டப்படுவ. தோடா, நீ எப்படி ஒரு கூடாரத்தை உருவாக்குன, எப்படி குடிக்க தண்ணி எல்லாம் கொண்டு வரன்னு எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து நானும் பாத்திருக்கேன். என்னாலையும் இதெல்லாம் பண்ண முடியும். பாரு, தனியா ஒரு ஊடு கட்டி தெப்பத்தையும் உருவாக்கி இந்த இடத்தை விட்டு முதல்ல நான் தப்பிச்சு காட்டுறேன். வீர வசனத்தை பேசிட்டு நம்ம ஆளு நேரா வந்தவன் முதல்ல கூடாரத்தை செய்யலான்னு 2 கட்டைகளை அங்க இருக்க மரத்தோட லாக் பண்ணுவான். ஆரம்பம் என்னமோ அற்புதமா வந்திருக்கு. ஆனா அதை கட்டலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கொடியை வச்சு முடிச்சு போட பார்த்தா கட்டை 2ம் சரிஞ்சு விழுந்துருச்சு. நேரத்துக்குன்னு பயங்கரமான மழை. சரி, அந்த தண்ணியை சேகரிக்கலான்னு கொட்டாங்குச்சிய ஒரு குழிய தோண்டி வச்சு அதுக்கு மேல ஒரு இலைய வைக்கிறான். ஆனா பாருங்க, இவன் வச்ச நேரமோ என்னமோ சுவிட்ச் போட்ட மாதிரி சடனா மழையே நின்னு போச்சு. உடம்பு எப்பவுமே ட்ரை ஆகாத மாதிரி ஒரு தேங்காயை நசுக்கி அதுல இருக்க ஆயில தான் உடம்பு ஃபுல்லா தேய்ச்சுப்பா. இந்த பக்கத்துல ஜான் வெயில்ல காஞ்சி கருவாடா போயிட்டு இருக்கான். இந்த கொடுமை எல்லாம் தாண்டி நைட்டு கொசுக்கடையில தூங்கிட்டு ஹெல்ப்ங்கிறதுக்கு பதிலா ஹெப்பிள் அப்படின்னு கடற்கரையில ஸ்பெல்லிங்கே தப்பா எழுதி வச்சிருக்காங்க. காலையில மீன் பிடிக்க போன ஹீரோயினும் இலக்காரமா இதை பார்த்து சிரிச்சுட்டு சமைக்கிறதுக்கு இவ போயிட்டா. ஆனா இந்த பயலுக்கு பயங்கரமா பசிக்குது இல்ல. கால்ல காயம்பட்டதால கடலுக்குள்ளேயே இறங்க முடியாது. அப்ப நேரத்துக்குன்னு அங்க இருக்க பாறைகள்ல ஒரு பூச்சி ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். பசி வேகத்துல அந்த பூச்சியை பிடிச்சு மொச்சக்கு திங்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அடுத்த சில நொடிகள்லயே மொத்தத்தையும் வாந்தி எடுத்துட்டான். என்ன டேஸ்ட் அவ்வளவு கேவலமா இருக்குது போல. அப்படியே ஆப்போசிட்ல நம்ம ஹீரோனை பாருங்களேன், கொண்டு வந்த மீனை ஏதோ சாலட் மாதிரி சைனீஸ் ஸ்டைல்ல சாப்பிட்டுட்டு இருக்கா. சைடிஷ்க்கு சாசு, விதவிதமா பழங்கள், பக்கத்தால ஒரு கூர்மையான கத்தியும் இருக்கு. ஆமா, இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்டா, அதுவா நாம எப்படி கரை தட்டணுமோ அதே மாதிரி இந்த கத்தியும் கடல்ல அடிச்சிட்டு வந்துச்சுப்பா. சரி அதெல்லாம் விட்டு தரல, நான் உங்ககிட்ட ஏதோ கோவமா பேசிட்டேன், தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இவ சாப்பிட்டுக்கிட்டே, சரி இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீதான் என்னோட முதலாளி, நான் உனக்கு தொழிலாளிக்கிற மாதிரி பேசினியப்பா. இங்க பாரு, நெட்ட பொறுத்த வரையும் நான் தான் முதலாளி. ஆமா லிண்டா, கண்டிப்பா நீதான் திறமையான ஆளு. பாரு, தனியா நாம இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாலும் கூட உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. யாரும் கத்து கொடுக்க முடியாத ஒண்ணே எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. நான் தான் ஒரு அடி முட்டாளாச்சே, எனக்கு தான் அறிவுங்கிற ஒண்ணே இல்லையே. தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? ஆனா வேணும்னு அவன் கண்பட எல்லாத்தையும் ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அவனுக்கா எச்சி ஊறிட்டு இருக்கு. ஒரு வேகத்துல நீ மறுபடியும் என் கூட சேரணும் அப்படின்னா அதுக்காக நீ என்ன பண்ணுவேன்னு கேப்பா. ஜானுக்கு இப்ப சாப்பாடு மட்டும் தான் தேவை. அந்த ஒரு காரணத்தாலேயே தான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ கலட்டலாமேன்னு நினைக்கும் போது இல்ல நான் ஒன்னும் ஓ அளவுக்கு அவ்வளவு கேவலமானவ கிடையாது, இந்தா தாராளமா சாப்பிடு. ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் முட்டாள்தனமா எதுவும் யோசிக்காதன்னு சொல்லிட்டு 2 பேரும் முன்ன விட ஓரளவுக்கு லைட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. முன்ன விட கால் கொஞ்சம் குணமானதால வா ஒரு சின்ன ட்ரெக்கிங் போயிட்டு வரலான்னு இந்த தீவுல இருக்க ஒரு பெரிய மலையோட உச்சிக்கு பொறுமையா
பொறுமையா நடந்து வருவாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய பழங்கள்ல இது சாப்பிடக்கூடிய பழம், இது சாப்பிடக்கூடாத பழம்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு லைட்டா ஒரு பழத்தை எடுத்து கையில தேய்ச்சா போதும், உடனே இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா இது சாப்பிடக்கூடாத பழம், நார்மலா இருக்க பழத்தை சாப்பிடலான்னு இவ ஒரு சின்ன ஐடியாஸ குடுக்குறா. அப்புறம் முக்கியமான ஒண்ணு, தோ ஆப்போசிட்ல எக்ஸ் வடிவத்துல ஒரு சின்ன மலை இருக்குல்ல, அங்க மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டும் போகவே கூடாது. ஏன்னா அங்க எக்கச்சக்கமான விஷ செடிகளும் முட்களும் இருக்கு. தப்பி தவறி அதுல ஏதாவது ஒண்ணு உன் மேல காயத்தை ஏற்படுத்துச்சுன்னு வைய, ஒவ்வொரு வாரங்களுக்கும் உன் உடம்புக்குள்ள இருக்க தோல் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட நாட்கள்ல விஷம் தலைக்கேறி நீ கண்டிப்பா இறந்து போயிடுவ. அதனால எக்காரணத்தை கொண்டும் நீ அந்த இடத்துக்குள்ள மட்டும் போகவே கூடாது. ஜானும் சரின்னு சொல்லுவான். சரிவா திரும்ப போலான்னு நடக்கும் போது ஜானுக்கு பயங்கரமா கால் வலிக்குது, கொஞ்சம் உட்காந்துட்டு வரேன்னு இவன் பாறைகளை ஒட்டி உட்காந்துப்பான். நம்ம ஹீரோயின் பாறைகளோட எஜ்ஜில நடந்து வருவா. அந்த இடம் ரொம்ப வீக்கா இருக்கும் போல. இது மூலமா பாறை உடைஞ்சு நம்ம ஹீரோயின் அப்படியே எஜ்ஜ பிடிச்சு தொங்கிட்டு இருப்பா. நல்ல வேலைங்க, ஜான் தான் கஷ்டப்பட்ட அவளை அப்படியே காப்பாத்துவான். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே இன்னும் நல்லா பாண்ட் ஆயிடுவாங்க. ஒரு நாள் நம்மளால வெளியில போயிட்டு வாழைக்காயெல்லாம் கொண்டு வருவா. அதை சுட்டு சாப்பிட்டுட்டு, ஆஹா இது என்ன அமிர்தம் மாதிரி இனிக்குதுங்கிறான். அட இதெல்லாம் ஒரு டேஸ்டா? சிறை கைதிகள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை வச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு அதை ஒரு சரக்கு மாதிரி பயன்படுத்துவாங்க. அதோட போதையே சும்மா கும்மன் இருக்கும். அப்படியா நம்மளால அதை பண்ண முடியுமா? பண்ண முடியுமான்னு கிடையாது, நான் ஆல்ரெடி அதை பண்ணிட்டேன். வா வா இன்னைக்கு ஜம்முன்னு சரக்கு போடலான்னு ரெண்டு பேரும் கேம்ப் ஃபயரை போட்டு சரக்கு குடிக்கிறானுங்க. போதை தலைக்கேறி போனதால முதல்ல ஹீரோயின் தன்னை பத்தி சொல்லுவா. என் அம்மா அப்பா எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு அப்புறமா நான் தனிமையிலேயே தான் வளர்ந்தேன். ஆமா என்னோட அம்மா அப்பாவும் அப்படிதான். எப்ப பாரு எங்க அப்பா என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு நல்ல தங்கமான மனுஷன். ஒருவேளை எங்க அப்பாவும் அம்மாவும் பண்ண டார்ச்சர் தான் நான் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கெட்ட பையனா வளர்ந்திருக்கேன் போல. பரவாயில்ல விடு, இது எதுவும் உன்னோட தப்பு கிடையாதுன்னு ஹீரோயின் ரொம்ப சப்போர்ட்டிவா பேசும்போது ஜானுக்குமே மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகுது. அடுத்து ஹீரோயின் தன்னோட கதையை சொல்லுவா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. 10 வருஷமா நானும் என் கணவரும் ஒன்னாதான் வாழ்ந்தோம். ஆனா அந்தாலே ஒரு குடிகார சைக்கோ. எப்ப பாரு என் கூட வம்பிழுத்துட்டு என்ன அடிச்சுட்டே இருப்பான். எப்பெல்லாம் சரக்கு அடிக்கிறானோ அப்பெல்லாம் வண்டியவும் படு வேகமா ஓட்டுவான். அவனை காப்பாத்துறதுக்காகவே அந்த சாவியை நான் ஒளிச்சு வச்சிருவேன். என் புருஷன் இறந்து போன அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தோம். அவன் நிறைய குடிச்சிட்டு வண்டி சாவியும் தேடிட்டு இருந்தான். என்னாலையும் ஒரு லிமிட்டுக்கு மேல அமைதியா இருக்க முடியல. சரி எக்கேடோ கெட்டு போன சாவியை வேணும்னு டேபிள் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் அந்த பையன் வண்டியை கொண்டு போய் நேரா ஒரு இடத்துல இடிச்சு சம்பவ இடத்துலயே இறந்து போயிட்டான். இந்த கதையை கேட்டு ஒரு நிமிஷம் நம்ம ஜானுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏன் லிண்டா அழ ஆரம்பிக்கிறா. அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் போதை தலைக்கேறி உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட ஆசை இந்த தீவை விட்டு நம்ம எப்பயுமே போக கூடாது. இங்க நமக்கான எல்லாமே இருக்கு, நீ ஏன் கூடவே இரு, இதுவே நமக்கு போதும்னு அரைகுறையா வார்த்தைகளை சொல்லிட்டு படார்னு புள்ள மயங்கிட்டா. கட் பண்ணா காலையில விடியுது. மயக்கத்தை விட்டு கண்ண முடிச்சா அங்க நம்ம ஜானை காணோம். தேடி பார்க்கும்போது கிங்கினி முங்கினின்னு கடற்கரையில குளிச்சிட்டு இருக்கான். அடுத்த சில நிமிஷங்கள்லயே வெளியில பயங்கரமான சூறாவளி காத்தோட மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க வச்சிருந்த நெருப்பு, போட்டு வச்சிருந்த கூடாரன்னு எல்லாமே வீணா போகுது. எப்படியாச்சும் தங்களோட உயிரையாச்சும் காப்பாத்திக்கணும்ல. சோ பயந்துகிட்டு திபு திபுன்னு ஓடி வந்தவனுங்க ஒரு சின்ன குகையை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் அந்த குளிரோட தாக்கம் அதிகமா இருக்கு. உடம்ப கொஞ்சம் சூடா வச்சுக்கணுமேன்னு சொக்காவை கழட்டி போட்டு ரெண்டு பேரும் டைட்டா கட்டி பிடிச்சுப்பாங்க. ஆக்சுவலி ஜானோட மைண்ட்ல இந்த இடத்துல ஹீரோயின் மேல எந்த ஒரு உணர்வும் ஏற்பட்டிருக்காது. ஆனா லிண்டாவுக்கு ஜானோட இந்த அரவணைப்பு ஒரு அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துது. காலையில கண்ண முழிச்சு பார்க்கும்போது இவன் மட்டும் தான் கேவ்ல இருக்கா. ஜான் நீ எங்க இருக்கன்னு கத்திக்கிட்டே வெளியில வரும்போது ஆக்சுவலி இந்த பையன் லிண்டாவுக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கான் போல. அத பத்தி லிண்டா கிட்ட பேசாம நான் எங்கதான் இருக்கேன், சும்மா சாப்பாடு தேடி போனேன்னு பக்காவா ஒரு பொய் சொல்லுவான். அதோட விட்டா பரவாயில்ல, இன்னைக்கு நீ சமைக்க வேணாம், உனக்காக நைட்டு டின்னரை நானே சமைக்கிறேங்கிறான். ஒருவேளை நமக்கு ஜான் மேல இருக்க லவ் மாதிரி அவனுக்கும் காதல் வந்துருச்சு போலன்னு லிண்டாவும் ஜொல்ல ஊத்திக்கிட்டே சரின்னு சம்மதிக்கிறா. நைட்டும் ஆகுது. பிளான் போட்ட மாதிரி ஒரு சில பழங்களை வச்சு சூப்பரா சாப்பாடு செஞ்சிருக்கான். இந்த பையன் மேல இருக்க முட்டாள்தனமான காதலால இவ்வளவு யோசிக்காம அதெல்லாம் சாப்பிட்டுருவா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுக்கு அப்படியே பொறிதட்ட ஆரம்பிக்குது. தொப்புன்னு அந்த புள்ள கீழே விழுந்து மயங்க. ஜான பாருங்களேன், தக்காளி இதுக்கு தாண்டி ரொம்ப நேரம் காத்திருந்த, நீ எல்லாம் மனுஷியே கிடையாது, சைக்கோ, நீயே இந்த தீவுல தனியா கடந்து சாவுன்னு காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு ரகசியமா செஞ்சிருப்பால, அது வேற எதுவும் கிடையாது, ஒரு தெப்பந்தான். உடனே அதை அப்படியே இழுத்துக்கிட்டு நேரா கடலுக்குள்ள போயிட்டு இருக்கான். தேவையான சாப்பாடும் கூட கொஞ்சமா வச்சிருக்கான். முதல்ல ஒரு அலை வந்து தாக்குது. இவனோட கட்டுமரம் உடையல. சந்தோஷம் தாங்கல. பாரு நான் தப்பிக்க போறேன்னு சந்தோஷப்படும் போது ரெண்டாவது அலை வந்து அடிக்கும் பாருங்க. இவன் கட்டி வச்சிருந்த மரக்கட்டையில பாதி புடுங்கிட்டு போயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு அலை இந்த பயல அப்படியே கொத்தா தூக்கி சொலட்டி ஒரு அடி அடிக்குது. அவ்வளவுதான், தண்ணிக்குள்ளேயே இந்த பயபுள்ள கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி மயங்கிட்டு இருக்கான். சடனா இவன் கேர்ள் ஃபிரெண்ட் ஜூரி இருக்கால, அவளை பத்தின ஞாபகங்கள் வேற வந்து போகுது. கடைசி நிமிஷத்துல அரை மயக்கத்தோட ஹீரோயினும் தண்ணிக்குள்ள இறங்கி ஜானை காப்பாத்திட்டு இவ குடிச்ச எல்லாத்தையும் அந்த பயலோட மூஞ்சிலேயே கக்குறா. ஏன் ஒரு கட்டத்துல அவனோட உயிரையும் காப்பாத்தியாச்சு. கட் பண்ணா காலையில விடியுது. ஒன்னும் தெரியாத அப்புராணி மாதிரி என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சத்தியமா நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல
நான் எதையும் கலகல. அச்சச்சோ பரவாயில்ல விடு, நான் உன்னை குறைய சொல்லலையே. முதல்ல நீ ரொம்ப டயர்டா இருப்ப, இந்த ஆக்டோபஸ் சாப்பிடு. அழுதுகிட்டே 2 வாய் சாப்பிட்டதும் போதும் இவன் வாய் அப்படியே ஒரு பக்கமா இழுக்க ஆரம்பிக்குது. அடி பாவி, என்ன கொடுத்த எனக்கு? கவலைப்படாத, இது நீல வளைய ஆக்டோபஸ். இத மனுஷங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க நரம்புகளை ஒழுங்கா ஒர்க் பண்ண விடாது. கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது. செஞ்சு வச்ச சிலை மாதிரி அப்படியே உட்காந்துப்ப. ஏண்டாடே, உனக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு குழந்தை மாதிரி உன்னை நான் பாத்துக்கிட்டா எனக்கே மருந்த கொடுக்கறியா? நான் செஞ்சது எல்லாமே உன் நன்மைக்காக. இந்த கடல் ஆக்ரோஷமானது, நம்மளால தப்பிக்க முடியாது. ஆனா ஒரு சில மிருகங்கள் சொல்லியும் கேட்கலன்னா அதுக்கு புரியுற மொழியில தான் நம்ம சொல்லி ஆகணும். நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப எங்க அப்பா ஒரு நாய் வச்சிருந்தாரு. எப்ப பாரு சேட்டை கொடுத்துனே இருக்கும். அத அப்பா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக அதோட அந்தரங்க பாகத்துல ஒரு கத்திய காய்ச்சி கண்ணா பின்னாடி கீரல போட்டாரு. இன்னைக்கு அந்த நாயோட நிலைமை தான் உனக்கு ஒண்ணு. அந்த பையனோட ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு கத்திய பழுக்க காய்ச்சி கண்ணா பின்னாடி குத்தி கிழிக்கிறாங்க. 2 பேரும் மூஞ்சிலையும் ரத்தம் தெரிக்குது. அச்சோச்சோ போச்சு, தம்பியோட சோழிய முடிச்சிட்டா போல. அடுத்து நம்ம புள்ள குட்டியே பெக்க முடியாதோன்னு நினைக்கும் போது படார்னவ கையில ஒரு எலி எடுக்கிறா. ரொம்ப யோசிக்காத, உன்னை எதுவும் செய்யல. இந்த முறை இந்த எலிய நான் காயப்படுத்தின. ஆனா அடுத்த முறை இதே தப்ப நீ செஞ்ச, நான் பண்றதே வேற. அதுக்கப்புறம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த லிண்டா என்ன வேலையை கொடுக்கறாளோ அதெல்லாம் ரொம்ப அமைதியா பார்க்க ஆரம்பிக்கிறான். எலே, நான் காட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது உணவு கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன்னு ஹீரோயின் இப்ப தீவோட மறுபக்கத்துக்கு வந்து மாம்பழங்களை பறிக்கும் போது சடனா அங்க ஒரு போட் வர விஷயத்த கவனிக்கிறா. அந்த வண்டியில இருந்த ஆளுங்களும் இவ்வளவு பாத்துட்டாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஜானோட ஃபியான்ஸான ஜூரி. ஹே லிண்டா, நல்ல வேலை, உனக்கு எதுவும் ஆகல. ஜான் இன்னும் இங்கதான் இருக்காரா? அவருக்கு எதுவும் ஆகலையே, சேஃபா தானே இருக்காரு? ஒரு பதட்டத்தோடைய, ஆமாமா அவரு நல்லா தான் இருக்காரு. உதவிக்காக ஒரே ஒரு படகோட்டி மட்டும் தான் வந்திருக்கான். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு பொறுமையா காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறா. சரி, பிளைட்ல வந்த மத்த ஆளுங்களுக்கு என்னாச்சு? அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆமா, உதவிக்காக நீங்க 2 பேரும் மட்டுமா வந்தீங்க? ஆமா லிண்டா, மத்த ஆளுங்க வெவ்வேறு தீவுகளுக்கு போயிருக்காங்க. நல்லதா போச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு குறுக்கு வழி இருக்கு, நாம அந்த வழியா போலான்னு. ஒரு முறை மலையில இருந்து ஹீரோயின் சறுக்கி விழுந்திருப்பால, அதே மலை வழியா கூட்டிட்டு வருவா. கரெக்டா எந்த இடத்துல சறுக்கி விழுந்தாலோ அதே இடத்துல பாறையை ஒட்டி நின்னுட்டு, எனக்கு ஷூலேஸ் அவுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நீங்க பொறுமையா முன்னாடி போங்கன்னு 2 பேரையும் கரெக்டா அந்த எட்ஜ்ல நடக்க வைக்கிறா. முதல்ல போறது ஜூரி தானே, அதனால படார்னு அவளோட கால் தடுமாறி அங்க இருக்க எட்ஜ பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. கூட வந்த படகோட்டி, ஏமா லிண்டா கைய கொடுமா, இந்த பிள்ளைய காப்பாத்துன்னு அவரு ஹெல்ப் கேட்பாரு. ஆனா உண்மையாவே இந்த இடத்துல என்ன ஆச்சுங்கிறத தெளிவா காட்டல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லிண்டா திரும்ப கூடாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜான் கிட்ட ஒழுங்கா பேசல, ஒழுங்கா சாப்பிடல, ஏன் ஒரு சில வேலைகளை கூட பாக்கல, தனியாவே இருக்கா. நேரம் போக நைட் ஆகுது. இவளுக்கு யாரோ ஒருத்தர் தன்னோட பேரை சொல்லி கத்துன மாதிரியான சத்தம் கேக்குது. பயத்தோடயே கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்து அது யாருன்னு தேடும் போது கடலுக்குள்ள இருந்து ஜூரி குத்துயிரும் கொலையுருமா வெளியில வருவா. லிண்டா, நீ என்ன கொல்ல பார்த்தால, இரு ஜான் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். இல்ல ஜூரி, நீங்க வந்திருக்க கூடாது, எங்களோட அமைதியான வாழ்க்கையை நீதான் அழிச்சன. தீப்பந்தத்தை எடுத்து ஜூரியோட மூஞ்சில ஒரு அடி. பார்த்தா இது எதுவுமே உண்மை கிடையாது, ஹீரோயினோட இல்யூஷன். அட கடவுளேன்னு புலம்பிட்டு தூங்க போயிடுவா. காலையில விடுது. ஹீரோ மட்டும் தனியா பன்றிகளை வேட்டையாடலான்னு சொல்லிட்டு கூர்மையான ஈட்டியை தூக்கிட்டு காட்டுக்குள்ள வருவான். கெஸ் பண்ண மாதிரி பன்றியவும் பாத்துட்டான். கடற்கரையில ஏதோ ஒண்ணு தின்னுட்டு இருக்கு. இவனை பார்த்ததுமே தெரிச்சு ஓடிய போயிடும். ஆனா இங்கதான் ஜான் அந்த மிருகனினை அடத்துக்கிட்ட ஒரு ஆளோட கை தெரிகிற விஷயத்த கவனிக்கிறான். கையில மாட்டி இருக்க வைர மோதிரத்தை பார்த்ததுமே இது கண்டிப்பா ஜூரிங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே இந்த இடத்த விட்டு வெறி பிடிச்ச மாதிரி ஓடி வந்தவன் நம்ம லிண்டாவுக்கு முன்னாடி வந்து நிப்பான். இதுக்கு மேலையும் நீ எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உண்மையை சொல்ல. ஏப்பா, என்ன உண்மையை கேக்குற? அழுதபடியே, ஜூரிய நீதான் சாகடிச்சியா? ஒரு பதட்டத்தோடைய ஹீரோயினும், இந்த பாரு நான் எதுவும் பண்ணல, அவங்க ஒரு மலையோட எட்ஜில இருந்து சரிஞ்சு விழுந்துட்டாங்க, உன்னை பார்க்கதான்ப்பா நான் அவங்களை கூட்டிட்டு வந்தேன், தவறி விழுந்ததுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா? அப்படின்னா ஏன் இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லல? ஏன்னா உனக்கு என் மேல எப்பவுமே நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. இல்ல மறுபடியும் நீ என்ன ஏமாத்த பாக்குற. இன்னைக்கு உன்னை சும்மா விடமாட்டேன்னு சொல்லும் போது லிண்டா இடுப்புல இருக்க கத்திய பார்த்தா அதை இப்ப காணும். ஏன்னா அது ஆல்ரெடி ஜான் எடுத்துட்டான். உடனே பயந்துகிட்டு நேரா காட்டுக்குள்ள ஓடுவா. பின்னாடியே ஜானும் துரத்தி வருவான். இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி, ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில தனியா ஒரு இடத்துக்கு போகணும், என் கூட இந்த ஒருத்தர் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது யாரா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா இத உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப கதையை கண்டினியூ பண்ணலாமா? காட்டுக்குள்ள ஓடி வந்த ஹீரோயின் ஒரு இடத்துல பதுங்கிட்டு ஃபியூல் லேஸ வச்சு நம்ம ஜானோட கழுத்தை அப்படியே நெருக்க ஆரம்பிக்கிறா. அலேக்கா தூக்கிட்டு போய் அங்க இருக்க மரத்தோட சேர்த்து ஒரு அட்டி. கையில இருந்த கத்தியும் கீழே விழுந்துரும். நம்ம ஹீரோயினும் தடுமாறி கீழே விழுந்துட்டா. ஒரு கொத்து முடிய அப்படியே புடுங்கிட்டாங்க. ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. பதிலுக்காக இவன் தோள்பட்டையை கடிச்சிட்டு ஜூரியோட ரிங்க இவன் விரல்ல மாடி இருப்பான். அந்த விரல கடிச்ச ரிங்க எடுத்துட்டா. கோவத்துல லிண்டாவோட கண்ணை வேற புடிச்சு அதுக்கி விட்டாங்க. அப்ப கூட இந்த சிரிக்கிமாவ சும்மா இல்லையே, உனக்கு இனிமே இந்த ரிங்கே கிடைக்காதுன்னு மொத்தமா அதை வாயில போட்டு முழுங்கிட்டாங்க. கடைசியில குப்பரை தள்ளி அந்த ஹீரோயின தரையில முட்டி கொள்ளலாமே நினைக்கும் போது கீழே விழுந்த கத்தியை இவ வசமா எடுத்துட்டா. இடுப்புல ஒரு குத்து. மறுபடியும் எழுந்து பார்க்கும்போது அங்க இருந்த ஜானை காணோம். என்ன ரத்த வெள்ளத்துல அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். ஹீரோயின் இவ்வளவு நேரமா தன்னை ஏமாத்திருக்காங்கிற உண்மை தெரிஞ்சதால ஒரு சீன்ல எக்ஸ் வடிவத்துல இருக்க மலைக்கு மட்டும் போகாதன்னு சொன்னால நம்மால் இப்ப
நேரா அந்த இடத்துக்கு தான் ஓடி வருவான். இவன் கெஸ் பண்ண மாதிரியே இந்த மலைகள்ல விச செடிகளும் கிடையாது, முட்களும் கிடையாது. அதுக்கு பதிலா இங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அடி சண்டால பாவி, இத கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் என்ன ஏமாத்தினியான்னு உள்ள வந்தவன் ஃப்ரிட்ஜை திறந்து மடக்கு தண்ணியை குடிச்சிட்டு கிச்சன்ல இருந்து கத்தி எடுக்கலான்னு பார்த்தா அங்க எதையுமே காணோம். அப்பதான் சிசிடிவி ரூம்ல இருந்து இந்த ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. ஐயோ ஜான், நீ எவ்வளவு தேடினாலும் உனக்கு எந்த வெப்பன்ஸும் கிடைக்காது. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி நான் கிளியர் பண்ணிட்டேன். கொடுமையான விஷயம் என்னன்னா, இங்க இருந்து நீயும் நானும் முன்னாடியே தப்பிச்சிருக்கணும். ஆனா எனக்கு பிடிச்ச வாழ்க்கை இங்க இருக்கும் போது நான் ஏன் இங்க இருந்து போகணும்? அப்புறம் உண்மையில எனக்கு லவ் வந்துருச்சுப்பா. நீ என் கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு. முதல் முறையா இந்த தீவை சுத்தி ஒரு படகு வரும்போது அதை ஃபாலோ பண்ணிட்டே போறப்பதான் இந்த கெஸ்ட் ஹவுஸையும் நான் பார்த்தேன். வாரத்துக்கு ஒருக்க வேலைக்காரங்க வீட்டுக்கு வந்து சுத்தமான பழங்களை வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு போவாங்க. டோரோட பாஸ்வேர்டு என்னங்கறத ஒளிஞ்சிருந்து பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் உன்னோட ஃபியான்ஸான ஜூரி இருக்கால, அவ மலை சரிவுல தொங்கிட்டு இருந்தா. கூட வந்த படகோட்டி அவளை காப்பாத்த ட்ரை பண்ணா. ஆனா நம்ம ரெண்டு பேரையும் அவங்க பிரிச்சுட்டா என்ன பண்றது? அதனாலதான் ஒரு பெரிய கல் எடுத்து படகோட்டி மண்டையில அடிச்சேன். ரெண்டு பேரும் நேரா மலை உச்சியில இருந்து கடலுக்குள்ள விழுந்து சோழி முடிஞ்சு. இந்த கதையெல்லாம் கேட்டு ஜானுக்கு அப்படியே வயித்துல புளிய கரசன மாதிரி இருக்கு. பதுங்கி நடந்து போனவன் கடைசி நிமிஷத்துல ஹீரோயின் கிட்ட துப்பாக்கி மடையில லாக் ஆயிட்டான். எப்படியும் தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாரு, என்ன மன்னிச்சிரு, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் இனிமே என்னால எங்கேயும் போக முடியாது. என் கம்பெனிக்கு போனாலுமே ஜூரி இல்லாம எனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கிடையாது. அதனால நான் இனிமே இங்கேயே இருக்க போறேன். நீ என்ன எந்த அளவு காதலிக்கிறியோ அதே அளவுக்கு நானும் உன் மேல காதல வைக்க போறேன். ஒளிவு மறைவுங்கிற ஒண்ணு நமக்குள்ள இருக்கவே கூடாது. அப்படி இப்படின்னு ஹீரோயினோட மைண்ட மாத்திர மாதிரியே பேசுவான். ஒரு நிமிஷம் இறக்கப்பட்டு அவளுமே லைட்டா கண்ண கீழே இருக்கும் போதுதான் பின்னாடி ஷோகேஸ்க்காக வச்சிருந்த ஒரு சில சிலைகளை கவனிக்கிறா. அதுல ஒரு சிலையோட கொம்பு மிஸ் ஆகுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க எடுத்து ஒளிய வச்சிருக்கான். கொம்ப வச்சு தோல்ல குத்திட்டு கண்ணை இவன் எடுத்துட்டான். சுடலான்னு பார்த்தா தோட்டா அதுல இல்ல. ஹீரோயின் இதா சாக்கன ஒரு கால்ஃபோட பேட் எடுத்து 2 அடியில அவனை கீழே தள்ளிட்டா. ஜான், நீ அவசரப்பட்டுட்டன்னு சொல்லிட்டு கடைசியில அவன் மூஞ்சி மேலேயே ஒரு அடியை போட்டு சோழிய முடிக்கிற மாதிரி காட்டி இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. இதெல்லாம் நடந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு லிண்டா ஒரு கேர்ள்ஃபோட 19வது ஆண்டு கொண்டாட்ட விழாவுக்கு வந்திருப்பா. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் உள்ள போந்து, பாத்தீங்களா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தனி தீவுல மாட்டின நம்மளோட ஒரு சில மாதங்கள் அந்த தீவுலயே உயிர் பழச்சிருக்காங்க. அதுவும் எந்த ஒரு உதவியும் இல்லாம. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இவங்களோட பேரும் புகழும் உலகத்தோட உச்சிக்கு போயிடுச்சுன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, உங்க வெற்றிக்கான ரகசியம் என்னன்னு கேட்டா வேற என்ன, சந்தேகம் வராத மாதிரி எல்லாத்தையும் கொலை பண்ணதுதான். மேடம் புரியல, என்ன சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லங்க, என்னோட கடின உழைப்பு. தனியா காட்டுக்குள்ள மாட்டி எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ண போறேன். அதை எல்லாரும் படிக்கணும். ஏன்னா நம்மளை காப்பாத்த புதுசாலாம் எவனும் வானத்துல இருந்து குதிக்க மாட்டான். நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும்னு நல்ல மாதிரியே நாடகம் போட அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். சரி, ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.